தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படியே கூடவே லைக் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 27/1/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் குளிர்காற்று வலுவாக வீசும். அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கடல் காற்று, அதாவது குளிர்காற்று வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று சற்று வலுவாகவே வீசும். இந்த குளிர்காற்று பனிப்பொழிவு காணப்படும். வெயிலும் மிதமாக அடிக்கும். ஆனால் மழைக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. இன்னைக்கு நாளைக்கு அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி மழை இல்லைங்க. இன்றைக்கி அடுத்த ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெருசாக இருக்காது. எனவே இதனால் அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதாவது மழை இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இடையூறு கொடுக்காதுங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. பயப்படாதீங்க, அச்சமின்றி செய்யுங்க. ஆனால் இந்த மழை வரப்போகுது. எப்போ மழை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத கடைசியில் ஜனவரி 29, குறிப்பாக 30, 31, பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி 29, 30, 31, பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கேரளா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் அறுவடை பணிகளை அடுத்த ஒரு 48 மணி நேரம் நல்ல ஒரு இடைவெளி இருக்கிறது. இன்றைக்கி நாளைக்கு 29ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி இருக்குது. ஆனால் 29 மழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கும் மழை இருக்காது. அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அறுவடை பணிகளை. இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் அச்சமின்றி செய்யலாம், மழையெல்லாம் வராதுங்க. அதனால் இன்றைக்கி நாளைக்கு முழு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 30, 31 பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. ஸோ அந்த மழை பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக, வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்ய போகிறது. வட மாவட்டங்களுக்கும் லேசான மழை தான். வட மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்பு கிடையாது, வந்தால் லேசான மழை தான். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு. இதில் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், கோயமுத்தூர், திருப்பூர், கரூர், மதுரை மாவட்டம், திண்டுக்கல், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தென் மாவட்டம், திருநெல்வேலி, தென் மாவட்டம் கடலோர பகுதி, தென் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பரவலாக டெல்டா மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கனமழையும், பரவலாக மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வட மாவட்டங்களுக்கு லேசான நனைக்கும் மழை தான். லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது. கனமழை கூட தருமபுரி, சேலம் அந்த மலைப்பகுதிகளில் இருக்கலாம். ஆனால் லேசான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு. கனமழை பெய்தால் கூட ஒரு சில இடங்களில் தான் பெய்யும். வடக்கு மாவட்டங்களுக்கு, அதாவது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வட மாவட்டங்களுக்கு லேசான நனைக்கும் மழை, அதிகபட்சம் கனமழை ஒரு சில இடங்களில். அதாவது கேட்கலாம், என்ன சார் இது இப்போ பனிக்காலம் தொடங்கிருச்சு, இந்த சீசனில் மழை வருமான அதாவது நம்ப மாட்டாங்க. அதாவது இப்போ நம்ம மழை வரும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் அட போங்க சார், அதாவது மழையே முடிஞ்சிருச்சு, வடகிழக்கு பருவமழையே முடிஞ்சிருச்சு, இப்போ போய் மழை வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மழை வருங்க. அதாவது 2 பக்கமும் கடல். அதாவது நம்ம இப்போ நடுவில் தான் இருக்கோம். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடைசியில் இருக்கோம். இது அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் பார்த்தா வங்கக்கடல். ஸோ இந்த எல்லா பக்கமும் கடல், நடுவில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த கடலில் நடுவில் தான் ஒரு மையப்பகுதி தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் குளிர்காற்று வந்தாலும் அந்த கடலோடைய டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் 27, 28, அதாவது 30 டிகிரி குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 எல்லா பக்கமும் கடல் நடுவில் நம்ம இருப்பதனால சிஸ்டங்கள் அடுத்தடுத்து உருவாகிட்டு தான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே இப்போ ஒரு சுழற்சி உருவாகி இருக்கிறது. அந்த சுழற்சி தான் அது வடக்கு நோக்கி முன்னேறினால் மழை, ஒருவேளை தெற்கு நோக்கி இந்த உயரழுத்தம் விடலை அப்படின்னா மழை இல்லை. ஸோ இதுதான் இப்போ ஓரளவு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவு கொஞ்சம் முன்னேறலாம், மழை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன்,
மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குளிர் காற்றும் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பெய்வதற்கு ஒரு வாய்ப்பு. இதனால் சார் மழையே வராது, மழையே பெய்யாதுன்னு நினைக்காதீங்க. மழை வரலாம். அதாவது 29ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மாவட்டத்தில் எந்த நேரத்தில் வேணுமானாலும் மழை வரலாம். அது மட்டும் இல்லைங்க, பிப்ரவரியில் சிஸ்டங்கள் உருவாகும். அது லட்சத்தீவு, அந்த சுமத்ரா தீவு, அதாவது லட்சத்தீவுக்கு தெற்கு பகுதி, மாலத்தீவுக்கு தெற்கு பகுதியெல்லாம் சிஸ்டம் அளவாக போயிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு 2-3 சிஸ்டங்கள் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த உயரத்தை எதிர்த்து போராடி முன்னேற்றம் அடைந்து வரும். அவ்வளோதான். முன்னேற்றம் அடைந்து ஓரளவு மழை கொடுத்தா அது அதாவது தெளிவாக சொல்லணும்னா, இப்போ வட இந்தியாவில் உயரழுத்தம் இருக்குது. இப்போ சுமத்ரா தீவு அருகே ஒரு அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. ஸோ அந்த சுழற்சி வலுவான ஒரு சுழற்சியாக, அதாவது இந்த உயரழுத்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இந்த சுழற்சிக்கு இருந்தால் அது தமிழகம் நோக்கி இலங்கை நோக்கி ஓரளவு முன்னேற்றம் அடைந்து கனமழையோ சில இடங்களில் மிக கனமழையை கொடுக்கலாம். ஒருவேளை உயரழுத்தம் அதை முன்னேற்றம் அடையாமல் அது தெற்கு நோக்கி திருப்பப்பட்டால் அது வராது. ஸோ இப்போ ஓரளவு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்கிறேன். இந்த மாத கடைசியில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அநேக இடங்களில் லேசான மழை, விட்டு 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 மிதமான மழை, படப்படன்ட்டு வரும் தூறல் சாரல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டு, அதாவது பனியும் பெய்யும், சில இடங்களில் பனிப்பொழிவும் இருக்கும், குளிர்காற்றும் அடிக்கும், மழையும் பெய்யும். ஸோ இது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குளிர்காற்று, பனிப்பொழிவு, ஒரு மேகமூட்டம் சூழ்ந்த ஒரு வானிலை, விட்டு 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 சாரல் தூறல் மிதமான மழையாக கிளைமேட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அறுவடை விவசாயிகள் கவனமாக இருங்க. தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரளா, கர்நாடகா, தெற்கு கேரளா, அதாவது கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை பரவலாகவும் சில நேரங்களில் கனமழை கூட டெல்டாவில் பதிவாகலாம். வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு லேசான மிதமான மழை தான். கனமழை வந்தால் கூட சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மலை தொடர்கள், ஏற்காடு, சேலம் இந்த மலைப்பகுதியில் வேணால் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தொடர்ந்து நம்ம அறிக்கை கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவும் காணப்படும், குளிர்காற்றும் காணப்படும், மழை பொழிவும் காணப்படும். அது அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் வெயில் அடிக்குது, குளிர்காற்று அடிக்குது, பனி பெய்யுது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படியே மழை பொழிவு அப்படியே படிப்படியாக தொடங்கும். தூறல் சாரல் மிதமான மழையாக, சில நேரங்களில் கனமழை மிக கனமழையாக வெளுத்து வாங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். நன்றிங்க.